அனைத்து பகுதி நேர மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் டேட்டாபேஸ் சிஸ்டம் ஒன்றினுடைய முதலாவது பகுதியை பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு ஹேண்ட் அவுட்ஸ் அனுப்பி வச்சிருந்தேன். அந்த ஹேண்ட் அவுட்ஸில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியும் ஹேண்ட் அவுட்ஸில் முதலாவதாக இருக்கிறது டேட்டாபேஸ் 1 சாப்டர் 1 கரிக்குலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சாப்டர்னுடைய பெயர் இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதில் முதலாவது சப்ஹெட்டிங் த இவாலுவேஷன் ஆஃப் டேட்டாபேஸ் டெக்னாலஜி, அதாவது ஒரு டேட்டாபேஸ் டெக்னாலஜி எப்படி வளர்ச்சி அடைஞ்சது என்று பார்க்க போகிறோம். ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டேட்டாபேஸ் அப்ரோச்சஸ், டேட்டாபேஸ் அப்ரோச்சில் என்னென்ன பண்புகள் இருக்கின்றதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது கம்போனன்ட் ஆஃப் எ டிபிஎம்எஸ், ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தினுடைய கம்போனன்ட்டுகள் அல்லது கூறுகள் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்த நாலாவது அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் டிபிஎம்எஸ் அப்ரோச், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்துவதால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத நாங்கள் நாலாவதாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த 4 சப்ஹெட்டிங்கும் எங்களுடைய சாப்டர் 1 வருது. அதே மாதிரி கீழே போட்டிருக்குது எக்ஸ்பிளைன் த பேசிக் கன்செப்ட் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படின்றது உங்களுடைய லேர்னிங் அவுட்கம். நீங்கள் இந்த சாப்டரை படித்த பிறகு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தினுடைய அடிப்படையான கன்செப்டுகளை விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்க வேணும். நாங்கள் இப்போ பாடத்துக்குள்ளே போவோம். இன்ட்ரடக்ஷன், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தினுடைய இன்ட்ரடக்ஷனை பார்க்க போகிறோம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி சொல்ல போனால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது நவீன உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய நவீன உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் டேட்டாபேஸ் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு போகிறீங்க. சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பொருளை கொள்வனவு செய்கிறீங்க. கொள்வனவு செய்த பொருட்களை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வாரீங்க. இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பொருளை கொள்வனவு செய்யும் பொழுது அந்த பொருட்கள் சம்பந்தமான விவரங்கள் அல்லது உங்களுடைய பொருட்களுடைய விலைகளை கேஷியர் என்டர் பண்ணுவார். நீங்கள் உதாரணத்துக்கு சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லும் பொழுது நீங்கள் காகில்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக கருதலாம். அங்கே நீங்கள் பொருட்களை பில் போடுவீங்க. பில் போடும் பொழுது அந்த பொருட்களினுடைய பார்கோட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸ்கள் கொண்டு இருக்கும். இப்போ இப்படியான ஒரு சூழலில் அந்த சூப்பர் மார்க்கெட் அப்படின்றது தன்னுடைய வேலைகளை இலகுவாக்குவதற்கு ஒரு டேட்டாபேஸை பயன்படுத்துது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் உபயோகித்து நீங்கள் பர்ச்சேஸ் ஒரு கொள்வனவை நீங்கள் செய்தீங்கள் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் அல்லது ஒரு பேமெண்ட்டை செய்தீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த கிரெடிட் கார்டு பேங்க் ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டாபேஸை வச்சுருக்கும். இலங்கையிலேயே மிகவும் பெரிய டேட்டாபேஸ்களை வச்சுருக்கின்ற நிறுவனங்களில் பேங்குகளும் ஒன்றும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏர்லைன் டிக்கெட்ஸ் ஒன்றை நீங்கள் ரிசர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் ஒரு மிகப்பெரிய டேட்டாபேஸ் ஒன்று இருக்குது. அப்போ அந்த மிகப்பெரிய டேட்டாபேஸில் என்ன வச்சுருப்பீங்க அப்படின்னு சொன்னால் விமானங்களுடைய பயணங்கள், பயண திகதிகள், அங்கே இருக்கிற சீட்ஸுகள், இது சம்மந்தமான விவரங்களை எல்லாம் சேமித்து வச்சுருப்பேன். அதே மாதிரி என்னென்ன சீட்டுகள் ரிசர்வ் ஆகிருக்கு, என்னென்ன சீட்டுகள் ரிசர்வ் ஆகலை, இப்படியான விஷயங்கள் எல்லாம் அவை சேமித்து வச்சுருப்பேன். நாலாவது பார்த்தீங்களன்னு சொன்னால் ஒரு லைப்ரரியில் நீங்கள் போய் புத்தகம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லைப்ரரி மிகப்பெரிய ஒரு டேட்டாபேஸை வச்சுருக்கு. அங்கே இருந்த லைப்ரரியில் இருக்கிற புத்தகங்களுடைய விவரங்கள், எந்தெந்த புத்தகங்கள் வாசிக்கலாம், எந்தெந்த புத்தகங்கள் இரவல் வாங்கலாம், யார் யார் இரவல் வாங்கியிருக்கணும், எப்போ அந்த இரவல் வாங்கிய புத்தகங்கள் விவரம், இப்படியான விவரங்கள் எல்லாம் அந்த லைப்ரரி டேட்டாபேஸில் சேமிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு இன்டர்நெட்டை பயன்படுத்தும் பொழுதும் அங்கே இன்டர்நெட்டும் மிகப்பெரிய டேட்டாபேஸை பயன்படுத்துது. உதாரணத்துக்கு நீங்கள் www.google.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த google.com அப்படின்றது டிஎன்எஸ், டொமைன் நேம் சிஸ்டத்துக்குள்ளால் ஐபி அட்ரஸுக்காக மாற்றப்படும். அப்போ அந்த விவரங்கள் எல்லாமே பயன்படுத்தப்படும். இது தவிர நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் நீங்கள் பயன்படுத்துகிற ஆளாக இருந்தால் ஃபேஸ்புக்கும் மிகப்பெரிய ஒரு டேட்டாபேஸை வச்சுருக்கும். உங்களுடைய ஃபோட்டோக்கள், உங்களுடைய ஸ்டேட்டஸுகள், உங்களுடைய லைக்குகள், நீங்கள் போன லொக்கேஷனுகள் எல்லாத்தையுமே சேமிக்க மிகப்பெரிய ஒரு டேட்டாபேஸை வச்சுருக்கு. அப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உலகத்தில் நீங்கள் அன்றாட நடவடிக்கையில் ஆக குறைஞ்சது ஒரு தடவையாவது நீங்கள் டேட்டாபேஸ்ன்றதை தாண்டாமல் நீங்கள் போக முடியாது. ஆகவே இந்த முதலாவது இன்ட்ரடக்ஷனில் நான் உங்களுக்கு சமரியாக சொல்ல வலிக்கிட்டால் இந்த டேட்டாபேஸினுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்ல முயற்சிக்கிறேன். டேட்டாபேஸினுடைய வளர்ச்சியில் அல்லது அதனுடைய ஆரம்ப காலம் சம்பந்தமாக நாங்கள் இதுக்கு முதல் அனுப்பின ஹேண்ட் அவுட்ஸில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக டேட்டாபேஸினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குது ஃபைல் பேஸ்ட் சிஸ்டம். அதாவது நீங்கள் இதை எப்படி கற்பனை செய்து கொள்ளலாம்னு சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு கம்பெனியோ அல்லது நிறுவனங்களிலேயோ தங்களுடைய தரவுகளை அல்லது இன்ஃபர்மேஷன்களை ஃபைல் பண்ணி வச்சிருப்போம். அப்போ இதைத்தான் நாங்கள் ஒரு உதாரணமாக செய்கிறோம். அப்போ டேட்டாபேஸினுடைய ஆரம்ப காலத்திலேயும் கிட்டத்தட்ட இப்படியான ஒரு
ட்ரெடிஷ்னல் ஃபைல் பேஸ் சிஸ்டமாகத்தான் டேட்டாபேஸ் வந்து மெயின்டைன் பண்ணப்பட்டது. கம்ப்யூட்டரில் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபைல் பேஸ் சிஸ்டத்துக்கு வந்து நாங்கள் இந்த முறையை வந்து நாங்கள் இப்போ பயன்படுத்துகிறதில்ல. இப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு எக்ஸலை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டாக்களை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஷீட்டாக வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கணும். கிட்டத்தட்ட எக்ஸல் வந்து அட்வான்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆனால் கிட்டத்தட்ட எக்ஸல் மாதிரியான ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் தான் வந்து பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு பெயர் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபைல் பேஸ் சிஸ்டம். அப்போ முதலாவது பேராகிராஃபில் அதில் உங்களுக்கு டெஃபினிஷனை சொல்லியிருக்கணும். வாட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஃபைல் பேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் கலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ்களை வந்து கொண்டிருக்கும். தட் பெர்ஃபார்ம் சர்வீஸ், அந்த ப்ரோக்ராம்கள் வந்து சர்வீஸ்களை வந்து தரும். ஃபார் எண்ட் யூசர்ஸ், இறுதி பயனாளர்களுக்கு என்ன வகையான சர்வீஸுகளை வந்து தெரிவினோம் அப்படின்னு சொன்னால் ரிப்போர்ட்டுகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கான சர்வீஸுகளை தெரிவினோம். அப்போ இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபைல் பேஸ் சிஸ்டத்துக்கான டெஃபினிஷன். ரெண்டாவது பேராகிராஃபை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைல் பேஸ் சிஸ்டம்ன்றது ட்ரெடிஷ்னல், அதாவது நீங்கள் வழக்கமாக பயன்படுத்துகின்ற ஃபைல் பேஸ் சிஸ்டத்தை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்படுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் கருதப்படும், அல்லது முயற்சி அப்படின்னு சொல்லி அவையில் சொல்லணும். ஆகவே இப்போ இருக்கிற அல்லது நீங்கள் சாதாரணமான ஒரு நிறுவனத்துக்குள்ளே போனீங்கள் அப்படின்னு சொன்னால் ஃபைலாக கட்டி வச்சிருப்பினோம். அந்த ஃபைல்களை தான் நாங்கள் ஃபைல் பேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபைல் பேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய 3வது பேராகிராஃபில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஃபைல் ஒவ்வொன்றை எடுத்து ஹார்ட்போர்ட் ஃபைல் அதுக்கு ஒவ்வொன்றுக்கு லேபிள் பண்ணி அதுகளை வந்து ஒரு கேபினெட்டுகளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பினோம். பெரும்பாலும் சில மிகப்பெரிய நிறுவனங்களில் வந்து கேபினெட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 பில்டிங்கில் இருக்கிற அளவுக்கு அங்கே வந்து அதனுடைய டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாம் இருக்கும். அப்போ இதை வந்து இப்படி மிகப்பெரிய பில்டிங்கில் இருக்கிறதால அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபைல்களை உடனுடனே தேடி எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஃபைல்களை எடுக்கிறதுக்காக மிகவும் சிரமமாக இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இலங்கையினுடைய பர்த் சர்டிஃபிகேட் பெற்றுக்கொள்ளுகின்ற பிறப்பு மற்றும் இறப்பை பதிவு செய்கிற பதிவு திணைக்களத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கோடிக்கணக்கான டாக்குமெண்ட்டுகள் இருக்கும். தற்போது அவர்கள் எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் சர்வே என்று சொன்னால் நீங்கள் பிரதேச செயலகத்திலேயோ அல்லது மாவட்ட செயலகத்துக்கோ போய் நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கணும். குறிப்பிட்ட அளவு காசு கட்டி விண்ணப்பம் கொடுக்கணும். அந்த விண்ணப்பத்தில் வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டினுடைய இலக்கத்தை குறிக்கணும். அப்போ அப்படி இலக்கங்களை குறிக்கப்பட்டால் அவர்கள் அதை தேடி எடுக்கிறதுக்கு ஒரு கிழமை ஆகும். அதுக்கு பிறகு தேடி எடுத்த அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ காப்பி எடுத்து தேவையான ஆத்தரைஸ் பண்ணி அந்த காலத்தில் 1 மாதம் அளவு ஆகும் உங்களுக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ அவையில் என்ன செய்யணும் சொன்னால் அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த பர்த் சர்டிஃபிகேட் இலக்கத்தை என்டர் பண்ணிக்கணும்னு சொன்னால் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டுடைய ஸ்கேன் காப்பி வரும். உடனடியாக உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி சைன் பண்ணி தருவினோம். அப்போ நீங்கள் இந்த பழைய காலத்தில் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறது மாதிரி தான் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபைல் பேஸ் சிஸ்டமும். அப்போ நீங்கள் இந்த பேராகிராஃபை ஃபுல்லாக வாசிங்கோ. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ப்ராப்ளம் ஆஃப் த ஃபைல் பேஸ் சிஸ்டம். ஃபைல் பேஸ் சிஸ்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ஃபைல் பேஸ் சிஸ்டத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டபடியாக தான் நாங்கள் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற கன்செப்டுக்குள்ளே வரோம். எங்களுக்கு ஃபைல் பேஸ் சிஸ்டத்தில் வந்து எங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த ஃபைல் பேஸ் சிஸ்டத்தை வந்து மேம்படுத்தி இருப்போம். ஆனால் ஃபைல் பேஸ் சிஸ்டம் வந்து மிகவும் சிக்கலான ஒரு விடயமாக இருக்கிறபடியால் அவையில் என்ன செய்துச்சுன்னா ஃபைல் பேஸ் சிஸ்டத்தை விட்டுட்டு டேட்டாபேஸ் சிஸ்டம்ன்ற முறைமைக்கு வருகிறேன். அப்போ அதில் வந்து உங்களுக்கு 4 மிக முக்கியமான பிரச்சனைகளை வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதில் முதலாவது பிரச்சனை வந்து செப்பரேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் டேட்டா. அதனுடைய விளக்கங்களை கீழே பார்ப்போம். 2வது டூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா. 3வது டேட்டா டிபெண்டன்ஸ். 4வது இன்கம்ஃபர்டபுள் ஃபைல் ஃபார்மேட். அப்போ இந்த 4 விஷயங்களையும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக சொல்லியிருக்கு. அப்போ அதில் ஒவ்வொன்றா நாங்கள் பார்ப்போம். முதலாவது செப்பரேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொன்னால் டேட்டாக்கள் எப்போவுமே தனித்தனியாக நிற்கும் அல்லது தனித்தனி ஃபைல்களுக்குள்ளே இருக்கிறதால அது வந்து ஒரு பிரச்சனையாக காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பெயர் வந்து சி சிவாகரன். இப்போ இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து சி சிவாகரன் இருக்குது. அப்போ இது ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணியிருக்கும். இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் ஒருவர் மாறி எஸ் சிவாகரன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் இப்போ சிவாகரன் என்ற ஒரு நபருக்கு 2 பேர் இருக்கும். ஆனால் இதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைலில் இருக்கும், இன்னொன்று உங்களுடைய அட்டெண்டன்ஸ் ஃபைலில் இருக்குது. அப்போ இதனால் டேட்டாக்கள் வந்து தனித்தனியாக நிற்க தொடங்குது. அப்போ டேட்டாக்கள் தனித்தனியாக இருக்கிறதால எங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். அப்போ முதலாவது ஃபைல் பேஸ் சிஸ்டத்தில் வந்து
டேட்டாக்கள் ஒவ்வொரு ஃபைல்லே தனித்தனியாக இருக்கும், அது தனிமைப்பட்டு இருக்கும். ரெண்டாவது பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா டூப்ளிகேட் ஆகும். தரவு ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை காப்பி பண்ணப்பட்டிருக்கும். இப்போ தேவைக்கு அதிகமான டூப்ளிகேட்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை கையாளுறதை வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது, தேவையில்லாமல் டூப்ளிகேட் வைக்கிறதால வந்து வேஸ்ட், உதாரணத்துக்கு காசு நேரம் போன்றவை வந்து வேஸ்ட் ஆகிருக்கு. அடுத்தது, டூப்ளிகேட் வந்து கூடிச்சு அப்படின்னு சொன்னால் தேவைக்கு அதிகமான ஸ்டோரேஜ்களை வந்து பிடிச்சி வச்சு கொண்டிருக்கும். அடுத்தது, டூப்ளிகேட்டில் இருக்கிற மிகவும் பிரதானமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் ஆஃப் டேட்டா இன்டிகிரிட்டி. டேட்டாவினுடைய இன்டிகிரிட்டி அப்படின்றது இருக்காது. அப்போ இதுக்கு பிறகு நடக்க போகிற பாடங்களில் உங்களுக்கு டேட்டா இன்டிகிரிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து டேட்டா டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் டேட்டா வந்து அப்ளிகேஷனில் தங்கியிருக்கும். அப்போ நீங்கள் டேட்டாவை வந்து மாற்றுறது அல்லது ஓல்ட்டர் பண்ணுறது மிகவும் சிரமமாக இருக்கும். அப்போ அதனால் டேட்டா டிபெண்டன்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ டேட்டா வந்து மாற்றுறது அல்லது திருத்துறதுன்றது மிகவும் கஷ்டமான காரியமாக காணப்படும். அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்கம்பேட்டபிள் ஃபைல் ஃபார்மேட். உதாரணத்துக்கு எல்லா ஃபைல் ஃபார்மேட்டுக்கும் இந்த ட்ரெடிஷனல் ஃபைல் பேஸ் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணாது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற டேட்டா பேஸ் எல்லாம் வந்து எல்லா ஃபார்மேட்டுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபைலை எக்ஸஸில் க்ரியேட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பொழுது அதை SQL என்ற டேட்டா பேஸுக்கு மாற்றிக்கொள்ள இயலும். இதுகளை வந்து நாங்கள் கம்ஃபர்டபுள் ஃபைல் ஃபார்மேட் என்று சொல்லுவோம். ஆனால் பழைய ட்ரெடிஷனல் ஃபைல் ஃபார்மேட் என்ன மாதிரின்னு சொன்னால் மற்றவர்களோட சேர்ந்து வேலை செய்யாது அல்லது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்போ அதனால் அதை வந்து நாங்கள் பிரச்சனைக்குரியது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ நாங்கள் இதுவரையும் நாங்கள் பார்த்தது ட்ரெடிஷனல் ஃபைல் ஃபார்மேட், அதே மாதிரி அதில் இருக்கிற பிரச்சனைகள். அப்போ ஏன் ட்ரெடிஷனல் ஃபைல் ஃபார்மேட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தினுடைய மிகவும் முக்கியமான வளர்ச்சியில் ஒரு புள்ளி தான் வந்து இந்த ட்ரெடிஷனல் ஃபைல் ஃபார்மேட். அப்போ இதை வந்து நாங்கள் தாண்டி நாங்கள் இனி டேட்டாபேஸ் என்ற சிஸ்டத்துக்கு போகிறோம். அப்போ நாங்கள் இதுக்கு முதல் எங்களுக்கு ட்ரெடிஷனல் ஃபைல் பேஸ் சிஸ்டத்தில் பிரச்சனை இருந்தபடியால் தான் நாங்கள் டேட்டாபேஸ் சிஸ்டம் என்ற ஒரு விஷயத்துக்கு வாரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டாபேஸ். அப்போ டேட்டாபேஸ் அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். மிகவும் சாதாரணமாக இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேட்டாபேஸ்ன்றதை 2 வார்த்தையாக பிரியுங்க. டேட்டா ப்ளஸ் பேஸ். பேஸ் அப்படின்னு சொன்னால் ஆர்மி, நேவி இவர்கள் இருக்கிற இடங்களை தான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டேட்டா இருக்கிற இடத்தை தான் நாங்கள் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், சாதாரண ஒரு விளக்கம். அதே மாதிரி டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பேராகிராஃபில் இருக்கிறதா வந்து டேட்டா பேஸுக்குரிய டெஃபினிஷன். அப்போ டேட்டா பேஸுக்குரிய டெஃபினிஷனை நான் ஒரு வாசிக்கிறேன். ஷேர்ட் கலெக்ஷன் ஆஃப் logically related data and a description of this data designed to meet the information need of an organization. அப்போ இதனுடைய தமிழ் வடிவத்தை இருக்க பார்ப்போம். ஒரு நிறுவனத்துக்கு தேவையான தகவல்களை வழங்குவதற்காக logically related டேட்டாக்கள், அதனுடைய கலெக்ஷன் என்ன, மற்றது அந்த டேட்டாக்களுடைய விளக்கம் டிஸ்கிரிப்ஷன்ஸ், இதுகள் எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து டேட்டா பேஸ். அப்போ முதலாவது பேராகிராஃபில் இருக்கிற வந்து டெஃபினிஷன். தப்பித்தவரி டேட்டா பேஸுக்குரிய டெஃபினிஷன் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதலாவது பேராகிராஃபில் இருக்கிறது அப்படியே மனப்பாடம் செய்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான பொழுது அதை எழுதி கொள்ளுங்க. அடுத்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா பேஸ் அப்படின்றது டேட்டாவினுடைய ரெப்போசிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ரெப்போசிட்டரி அப்படின்னு சொன்னால் களஞ்சியம், டேட்டாக்களை களஞ்சியப்படுத்தி வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து டேட்டா பேஸ். அது வந்து அதில் என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரே நேரத்தில் அந்த டேட்டா பேஸை ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் பயன்படுத்த முடியும். அந்த ஒரே நேரத்தில் அப்படின்றதை இங்கே வந்து நாங்கள் சிமல்டேனியஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை மூலம் குறிக்கிறோம். அடுத்தது, ஒரு டேட்டா பேஸில் ஆர்கனைசேஷனுடைய தரவுகள் மட்டும் இருக்குமென்று நினைக்கக்கூடாது. அந்த டேட்டா சம்பந்தமான டிஸ்கிரிப்ஷனும் அந்த டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வைக்கப்படும். ஆக ஒரு டேட்டா பேஸில் டேட்டாக்கள் மட்டும் இருக்காது, டேட்டாக்களினுடைய டிஸ்கிரிப்ஷனும் அங்கே இருக்கும். இந்த டேட்டா டிஸ்கிரிப்ஷனை வந்து நாங்கள் வேறு வேறு பேர்களால் அழைப்போம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சிஸ்டம் கேட்லாக் அல்லது டேட்டா டிக்ஷனரி அல்லது மெட்டா டேட்டா. அப்போ இந்த 3 வார்த்தைகளும் வந்து இந்த டேட்டாவினுடைய டிஸ்கிரிப்ஷனை பற்றி இருப்போம். அப்போ டேட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னால் சிஸ்டம் கேட்லாக் என்னும் வரும், டேட்டா டிக்ஷனரி என்று வரும், மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லி வரும். அப்போ மெட்டா டேட்டா அப்படின்னு சொன்னால் டேட்டா அபவுட் டேட்டா, டேட்டாவை பற்றிய டேட்டா என்று இங்கே விளக்கமாக வரும். அடுத்தது, டேட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு செப்பரேட் ஸ்ட்ரக்சராக டேட்டா பேஸினுள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கப்படும் என்றதை வந்து அடுத்த பேராகிராஃபில் சொல்லப்படுது.
குறிப்பாக நீங்கள் டேட்டா டிஸ்கிரிப்ஷனை அல்லது டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து எடிட் பண்ணினாலோ அல்லது புதிதாக ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை இன்சர்ட் பண்ணினாலோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமோ அல்லது அதோடு சார்ந்திருக்கிற எவருக்குமே எந்த பாதிப்புமே இருக்காது. அப்போ என்ன இந்த கடைசி பேராகிராஃபில் நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் டேட்டா பேஸில் எடுக்கிற ஸ்ட்ரக்சரை நீங்கள் மாற்றுறதுக்கு எந்த கவலையும் பட தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை மாற்றினீங்கள்னு சொன்னால் மற்ற அமைப்புகளையும் மாற்ற வேண்டி இருக்குமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்களை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். அதன் மூலம் அப்படி மாற்றம் நடக்கிறதன் மூலம் மற்ற பகுதிகள் வந்து மாற்றம் அடையும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்போ இது வந்து ஒரு அட்வான்டேஜாக கருதப்படுகின்றது. அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் மாற்றுறீங்கள், அதால் மற்ற பகுதிகள் வந்து எஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் சொல்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாக கருதப்படும். பழைய ட்ரெடிஷனல் ஃபைல் பேஸில் இப்படி நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் ஸ்ட்ரக்சரை மாற்றினீங்கள் அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராமே மாற்ற வேண்டி இருக்கும். அப்போ இது வந்து ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும் எது ட்ரெடிஷனல் ஃபைல் பேஸ் சிஸ்டம். ஆனால் டேட்டா பேஸ் வந்து அப்படி இல்லை. நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரை மாற்றலாம், அதால் மற்றதுகள் மாறும்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை அடுத்ததாக வியூ ஆஃப் டேட்டா இன் டிபிஎம்எஸ்ன்றதில் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்துனாங்கள் டேட்டாவை பற்றிய டேட்டா அல்லது டேட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமான நிறைய தகவல்கள் அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கும். அப்போ இதை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு நாங்கள் ஒரு கற்பனையான ஒரு உதாரணத்துக்கு போவோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுறீங்க. ஒரு ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணக்குள்ள அடிப்படையில் முதலாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோக்குரிய பெயரை ஃபேஸ்புக் தீர்மானிக்கும். இது தவிர அந்த ஃபோட்டோ சம்பந்தமான பல்வேறு தரப்பட்ட விவரங்களையும் அது சேமித்து வைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவை வந்து யார் அப்லோட் பண்ணினது, என்ன திகதியில் அப்லோட் பண்ணினது, என்ன நேரத்தில் அப்லோட் பண்ணினது, இந்த ஃபோட்டோவை நீங்கள் யார் யாருக்கெல்லாம் காண்பிக்க முடியும், இது போன்ற விவரங்களை எல்லாம் டேட்டாபேஸ் சேமித்து வச்சுருக்கும். அப்போ பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெறுமனே ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறீங்க, அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்குறீங்க. ஆனால் ஃபோட்டோவில் இது தவிர நிறைய தகவல்கள் அங்கே டேட்டாபேஸில் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்னத்தை மட்டும் காட்டுது, ஃபோட்டோவை காட்டுது. அந்த ஃபோட்டோவை மட்டும் காட்டுற அந்த செயல்பாட்டுக்கு பேர் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். என்ன பெயர்? அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்போ இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படி என்னது டேட்டாபேஸினுடைய மிகவும் முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸாக காணப்படுகின்றது. உதாரணத்துக்கு தேவையில்லாத டீட்டெயில் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் காட்டுற அந்த பண்பு, அதைத்தான் வந்து அவையில் என்ன சொல்லினா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லினோம். இதைத்தான் டேட்டாபேஸினுடைய வியூ ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லினோம். டேட்டாபேஸினுடைய வியூ சம்மந்தமாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் 2 மிக முக்கியமான ஹெடிங்குக்குள்ளே போக போகிறோம். ஒன்று வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், அடுத்தது இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்கீமா. இந்த வார்த்தைகளை வந்து நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் டேட்டாவினுடைய ஸ்ட்ரக்சரில் இருந்து தனிமைப்படுத்தி யூசருக்கு காட்டுறது, அதைத்தான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஃபேஸ்புக்கினுடைய உதாரணத்தை பாருங்கள். ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ மட்டும் இருக்காது, அது சம்மந்தமான மிச்ச டீட்டெயில் எல்லாம் இருக்குது. அதில் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி ஃபோட்டோவை காட்டுறோம். அப்போ பாருங்க டேட்டாவினுடைய ஸ்ட்ரக்சரை செப்பரேட் பண்ணி காட்டுறோம். அதுக்கு பேர் தான் முதலாவது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் இன்னொரு நன்மையும் இருக்குது. நீங்கள் உங்களுடைய டேட்டாபேஸை வந்து எடிட் பண்ணினாலோ அல்லது மோடிஃபை பண்ணினாலோ அல்லது புதிய ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணினாலோ அதால் எந்த மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை. அப்போ டேட்டாக்கள் மட்டும் காட்டி மற்ற விவரங்களை எல்லாம் மறைக்கிறது அப்படின்னது ஒரு டேட்டாபேஸில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 லெவலில் நடக்கும். 3 லெவல்னு சொன்னால் ஒரு டேட்டாபேஸை வந்து நீங்கள் 3 மட்டமாக பிரிக்கலாம். அதில் முதலாவது மட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படத்தை பாருங்க, வியூ. 2வது லாஜிக்கல் லெவல், 3வது ஃபிசிக்கல் லெவல். அப்போ ஒவ்வொரு லெவலிலேயும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்கள் வந்து மறைக்கப்பட்டு டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு தரப்படும். அப்போ ஒரு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது 3 லெவல்களில் அல்லது 3 மட்டங்களில் நடைபெறுகின்றது. அதில் முதலாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல், அடுத்தது லாஜிக்கல், அடுத்தது வியூ லெவல். 3 லெவல்லையும் வந்து உங்களுக்கு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நடைபெறுகின்றது. அப்போ இந்த படத்தையும் ஒருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு கீழே சொல்லி வரும். அடுத்தது ஸ்கீமா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு டேட்டாபேஸினுடைய டிசைன், அதைத்தான் வந்து நாங்கள் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு டேட்டாபேஸை வந்து நீங்கள் டிசைன் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீமாவும் வந்து 3 வகையான ஸ்கீமா இருக்குது. அதில் ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஸ்கீமா, லாஜிக்கல் ஸ்கீமா, வியூ ஸ்கீமா.
இப்படி 3 வகையான ஸ்கீமா இருக்குது. பிசிக்கல் லெவலில் இருக்கிற ஸ்கீமாவுக்கு பேர் வந்து பிசிக்கல் ஸ்கீமா என்று அழைக்கப்படும். அந்த பிசிக்கல் ஸ்கீமாவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் டிஸ்க் சம்பந்தமான விவரங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஹார்ட் டிஸ்கினுடைய பிளாக்ஸ்கள் எப்படி இருக்கும், என்னென்ன ஃபார்மேட்டில் டேட்டாக்கள் அங்கே ஸ்டோவ் ஆகியிருக்கும், இது போன்ற டீட்டெயிலில் வந்து பிசிக்கல் ஸ்கீமா கொண்டிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஜிக்கல் லெவலில் இருக்கிற ஸ்கீமாவுக்கு பேர் வந்து லாஜிக்கல் ஸ்கீமா. இந்த லாஜிக்கல் ஸ்கீமாவை தான் எப்படி உருவாக்குறதுன்ற சம்பந்தமாகத்தான் நான் வந்து உங்களுக்கு படிப்பிக்க போகிறேன். குறிப்பாக இந்த லாஜிக்கல் ஸ்கீமாவில் யார் யாரெல்லாம் வேலை செய்வார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இவர்கள் போன்ற எல்லா டேட்டாபேஸோட சம்பந்தப்பட்ட நபர்களும் இந்த பிசிக்கல் ஸ்கீமாவை உருவாக்குவதற்காக அல்லது பிசிக்கல் ஸ்கீமாவை பயன்படுத்தி வேலை செய்வதற்காக இருப்பார்கள். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வியூ ஸ்கீமா. வியூ லெவலில் இருக்கிற ஸ்கீமாவுக்கு பேர் வந்து வியூ ஸ்கீமா. இது வந்து சாதாரணமாக என் யூசர்ஸ் டேட்டாபேஸை பயன்படுத்தும் பொழுது இந்த வியூ ஸ்கீமாவை வந்து பயன்படுத்துவார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது டேட்டாபேஸ் இன்ஸ்டன்சஸ். இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு டேட்டாபேஸில் இருக்கின்ற டேட்டாக்களினுடைய நிலை என்று கருதப்படும். உதாரணத்துக்கு ஒரு டேட்டாபேஸை வந்து நீங்கள் புதிதாக உருவாக்கினீங்க அப்படின்னு சொன்னால் அப்பொழுது அந்த டேட்டாபேஸ் எம்டியாக இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இப்பொழுது அந்த டேட்டாபேஸில் ஒரு ரோ இருக்குது. இப்படியான அந்த நிலையில தான் வந்து அவையில் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லினோம். அப்போ குறித்த நேரத்தில் குறித்த ஒரு கணத்தில் டேட்டாபேஸினுடைய நிலையைத்தான் நாங்கள் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கினுடைய டேட்டாபேஸை வந்து கற்பனை செய்து பாருங்கள். உதாரணத்துக்கு அது ஒவ்வொரு நிமிஷமும் 2 மில்லியன் ஃபோட்டோக்களை அப்லோட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நிமிடமும் அதனுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கும். அதாவது அதனுடைய கெப்பாசிட்டி வந்து கூடிக்கொண்டிருக்கும். அப்போ இதைத்தான் அவையில் என்ன சொல்லிவினோம் அப்படின்னு சொன்னால் டேட்டாபேஸ் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லிவினோம். அப்போ இதுவரையும் நீங்கள் இன்ஸ்டன்சஸை பற்றி பார்த்துருக்கிறீங்க. சரி மாணவர்களே, நாங்கள் கிட்டத்தட்ட முதலாவது பகுதியினுடைய இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். அப்போ நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்தது நீங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் டேட்டாபேஸினுடைய கரிக்குலம் பார்த்தினாங்கள், டேட்டாபேஸினுடைய அன்றாட அல்லது நவீன கால பயன்பாடு பார்த்தினாங்கள், அடுத்தது வந்து ட்ரெடிஷனல் ஃபைல் பேஸ் சிஸ்டத்தை வந்து பார்த்தினாங்கள், அடுத்தது டேட்டாபேஸ் சம்மந்தமாக பார்த்தினாங்கள், டேட்டாபேஸில் வந்து டேட்டாபேஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் சம்மந்தமாக பார்த்தினாங்கள், டேட்டாபேஸ் அப்ஸ்ட்ராக்ஷனில் அதோடைய அப்படியே தொடர்ச்சியாக வந்து டேட்டாபேஸினுடைய ஒரு படம், அதாவது வந்து டேட்டாபேஸை வந்து 3ஆக படுத்த படங்கள், பிசிக்கல், வியூ, லாஜிக்கல் 3 லெவல்களையும் கொண்ட அந்த படங்களை வந்து நாங்கள் பார்த்தினாங்கள். அந்த படங்களை அதில் டேட்டாபேஸினுடைய இன்ஸ்டன்சஸ் பார்த்தினாங்கள், அதே மாதிரி ஸ்கீமான்ற விஷயங்கள் பார்த்தினாங்க. அதே மாதிரி நீங்கள் மிக முக்கியமாக இந்த எல்லா பகுதியையும் நீங்கள் ஒருக்கா திருப்பி உங்களுடைய பாட்டில் வாசிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் அல்லது ஐயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தயங்காமல் கேட்கலாம். ஒன்றில் நீங்கள் இதில் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணி விடலாம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லது என்னுடைய வைபர் அல்லது வாட்ஸ்அப்புக்கு வந்து சென்ட் பண்ணி விடலாம். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணுமென்று சொன்னால் ஃபோன் பண்ணி என்னோட கதை. சரி, நான் இதோட இந்த செஷனை வந்து முடிக்கிறேன். அடுத்த செஷனில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள்கிட்ட இருந்து விடப்படுறது உங்களுடைய விரிவுரையாளர் சிவாகரன். நன்றி, வணக்கம்.